சமூக வலைதளங்களில் தவறான தகவலை பரப்பி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கைகள் பாயும் என்று சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பல்வேறு தூதரகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான தகவல் முற்றிலும் புரளி என்று சைபர் கிரைம் போலீசார் விளக்கமளித்துள்ளனர். இதுகுறித்து மாநில சைபர் கிரைம் குற்றப்புலனாய்வு மையம் உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. இதுபோன்ற தகவல்கள் வெளியாகும் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளை சைபர் கிரைம் போலீசார் அளித்துள்ளனர். அதில் எச்சரிக்கையுடனும் ஆனால் பதற்றம் அடையாமலும் இருக்க வேண்டும் என்றும், அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இத்தகைய மிரட்டல்கள் பரப்பப்படுவதால் பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பவோ அல்லது பிறருக்கு அனுப்பவோ வேண்டாம் என்றும் கூறியுள்ள சைபர் கிரைம் போலீசார், சந்தேகமான செயல்பாடுகளை சைபர் கிரைம் போலீசின் குற்றப்பதிவு இணையதளத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். தவறான தகவலை பரப்புதல் மற்றும் பொதுமக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துதல் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமைதி மற்றும் ஒழுங்கை பேணுவதில் காவல்துறைக்கு அனைவரும் பொறுப்புடன் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதுவது கட்டாயம் என வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் 5 ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் பணி உயர்வு பெற டெட் தேர்வில் தகுதி பெறாமல் இருந்தால் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலத்தை கொண்ட ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வை எழுதி தகுதி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. டெட் தேர்வில் தகுதி பெறாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவர்களுக்கு ஓய்வு கால பயன்கள் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. சில குறைபாடுகளால் டெட் தேர்வை எழுத முடியாத ஆசிரியர்களின் கோரிக்கையை மாநில அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.